அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பாருங்களேன். என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்ஜியே கொடுத்துருக்காங்க, ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட், என்ன செய்யலாம்? நம்ம ஒரு வினாடி யோசிங்க. நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, அதாவது ரொம்ப ரொம்ப அடிப்படை எக்ஸ்பிரஷன், ஏவையும் அட்ஜியவையும் மல்டிப்ளை பண்ணால் ஏவுடைய டிட்டர்மினன்ட் இன்டு ஐ. இது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவில் இதை நம்ம என்ன செஞ்சோம், இதை நம்ம சொன்னோம். இது ரொம்ப முக்கியமான ரிலேஷன், ஏன்னா இதுவழியே தான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும்னு. இதுலேருந்து நமக்கு இதை கொண்டு வரலாம். நமக்கு இப்போ என்ன வேணும்? ஏ இன்வர்ஸ் தானே வேணும். இங்கே பாருங்க, என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எக்ஸ்பிரஷனை ரெண்டு பக்கமும் ஏ இன்வர்ஸாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது போயிடும் இல்லையா? ஸோ அப்போ என்ன மிச்சம் இருக்கும்? அட்ஜி எங்கே இருக்கும்? இங்கே என்ன இருக்கும்? இது ஒரு ஸ்கேலார், இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ இதை ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன மிச்சம் இருக்கும்? ஏ இன்வர்ஸ் அஃப்கோர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ, சாரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருக்கும். அப்போ இதுல இருந்து சிம்பிளா நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஏ உடைய இன்வர்ஸ் எழுதிடலாம். என்னது? ரெண்டு பக்கமும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வச்சு நம்ம டிவைட் பண்ணிடலாம். அட்ஜே, அவ்வளோதான், வேலையே முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு கேள்வி மிச்சம் இருக்கு. இப்போ நமக்கு அட்ஜியை தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஏ உடைய டிட்டர்மினன்ட் வேணும். எப்படி செய்யலாம்? திருப்பி இந்த பழைய இதில் எங்க பாருங்க, சிம்பிளா செஞ்சு காமிச்சிருக்கேன். இது போனதை நம்ம செஞ்சிருக்கோம். என்ன செய்ய போறோம்? இதே ரிலேஷன் மறுபடியும் எழுதியிருக்கேன். இந்த பக்கமும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன், இந்த பக்கமும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். இந்த டிட்டர்மினன்ட் என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ரூல் படி ஏ உடைய டிட்டர்மினன்ட் இன்டு அட்ஜே உடைய டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு இது ஏ இன்டு ஐன்னு இருக்கு. இது இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் சே ஒரு 5 ஸ்கேலர் மல்டிபிள் இருக்கு. ரைட், இதோட 1001 அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? நான் 5 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்கே 5 வந்துடும், இங்கேயே 5 வந்துடும். அப்போ 25 5 ஸ்கொயர். ரைட், இப்போ 3/3 மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா 5 கியூப், 4/4 மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா 5/4, n/n மேட்ரிக்ஸ்னா 5/n. அப்போ இங்கே இது என்ன ஆகும்? ஏ டிட்டர்மினன்ட் ரேஸ் டு தி பவர் n ஆகும். இப்போ சிம்பிளா இதை கேன்சல் பண்ணிடலாம். ஏ ரேஸ் டு தி பவர் n - 1 மாறி. இங்கே n எவ்வளவு? 3 இல்லைங்களா? 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ இது என்னதான் மாறிடும்? ஏ ஸ்கொயரா மாறிடும். அதாவது இதை அழிச்சிடலாம். எதா மாறி இருந்தது? ரைட், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இந்த இதை எழுதுறேன். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜே உடைய டிட்டர்மினன்ட். அப்போ ஏ எவ்வளவு? இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் அட்ஜே. நம்மளுக்கு தெரியாமல் என்னது இருந்துச்சு? இதான் இருந்துச்சு. இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே பிளக்இன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு. சரியா? இப்போ அதை எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்க. இப்போ அங்கே எழுதுனது இங்கே திருப்பி எழுதி காமிச்சிட்டேன். என்னது? ஏ உடைய இன்வர்ஸ்ங்கிறது 1 டிவைடட் பை பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் அட்ஜே உடைய டிட்டர்மினன்ட் நம்ம காமிச்சிட்டேன். சரி, இன்டு அட்ஜே. அப்போ அல்டிமேட்டா அந்த ப்ராப்ளம் என்னவா மாறிடுச்சு? ஒண்ணுமே இல்லை, இந்த அட்ஜே உடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அங்கே பாருங்க, தட் இஸ் ஃபர்ஸ்ட் இது 0வா இருக்கு. சரிங்களா? அட்ஜே உடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன் 0. அப்போ இதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. அடுத்து -2 இருக்கு. ஸோ +2 2 இன்ட்டு என்னது? 6 × 6 36. இங்க 2 மைனஸ் இருக்கு. ஸோ கேன்சல் ஆயிரும். அகைன் மைனஸ். ஸோ 36 - 18. அப்போ 18 இல்லையா? ஸோ 36. ஸோ இது 36. இதுக்கு ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் 6 இல்லைங்களா? நமக்கு ஏன்னா இங்கே ரூட் வேணும். ஸோ இதுக்கு அட்ஜே உடைய ஓகே ரூட் எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 6, சாரி பிளஸ் ஆர் மைனஸ் 36. ஓகே, இட் இஸ் 6. அப்போ இதை கொண்டு வந்து இங்கே பிளக்இன் பண்ண வேண்டியதான். பிளக்இன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அட்ஜே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அட்ஜே அப்படியே எழுதிடலாம். பேசுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. ஒழிய இது எவ்வளோ நேரத்தில் செஞ்சிட முடியும்? 40 செகண்ட் 50 செகண்டில் நம்ம பிள்ளைகளால் செஞ்சிட முடியும். சரியா?